பையன் எங்களை மாதிரி ஒரு பையன் எழும்பி தெரியுமே நயன்தாரா கூட டேடி மம்மி வீட்டுல இல்லைன்னு ஆடினவர் தானே அப்படின்னு சொன்னா முகத்தை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? சிம்ரனோட இடுப்பை காட்டி ஆடும்போது ஆபாசமா நடிச்சாரு அவரு தானேன்னா எங்க போவீங்க? சட்டையை கலட்டிட்டு கவர்ச்சி கண்ணி மாதிரி ஆடுனாரு அப்படின்னா எங்க போவீங்க? ஐயோ சாமி, உங்களுக்கு வெக்கம் எதுவுமே கிடையாது. அதாவது ஏதாவது விரல் நுனியில தெரியாட்டாலும் 2 வருஷம் ஆச்சுல கத்துக்கணும். உங்களுக்கான டைம் கட்சி ஆரம்பிச்ச நேரம் தான் அந்த டைம். அந்த டைம்ல நீங்க அரசியல் படிக்காம எங்க போனீங்க? ஜனநாயகன் எல்லாத்தையும் பெண்ணநாயகனாதான் பெணமா மாத்தி பிணநாயகனாதான் வளம் வந்தீங்களே தவிர அரசியல் கற்கதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை? குதிச்சிட்டீங்கல்ல, குதிச்சா நீந்தணும்ல. படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னா ஜெயிச்சிட்டீங்க. வருமுன் காப்போம். நிறைய பிரகஸ்பதிகள் திமுக ஆட்சியில காப்பாத்தி விட்டாங்க, கைதே பண்ணல அப்படிங்கிறீங்க. நாங்கன்னா கைது பண்ணிரோம் அப்படிங்கிறீங்க. என் பிள்ளை சாகும், என் பிள்ளை வலிச்சாலும், என் பிள்ளை காப்பாத்த ஒரு சக்திமான் வந்துட மாட்டாங்க துடிக்கும். என் பிள்ளை பெற்று நான் அப்படி ஆக்கணுமே நினைச்சா நான் உட்காந்து அழுவேன், நான் மண்டையை முட்டிட்டு சாவேன். நீங்க அதுக்கப்புறம் கைது பண்ணுவீங்களா? எதுக்கு? வருமுன் காப்போம் படிச்சிருக்கீங்களா? முன்ன பின்ன பள்ளிக்கூடம் ஒதுக்கி இருக்கணும் சார், முன்ன பின்ன கல்லூரிக்கு போயிருக்கணும். அப்பதான் நீதி நெறிமுறைகள் கதைகள் படிச்சிருப்பீங்க. வருமுன் காப்போம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வந்த பின் காக்கிறது தலைவன் அல்ல, வருமுன் காப்பவரே சிறந்த தலைவன். கொஞ்சமாவது படிங்க சார். இதை விட்டுக்கிட்டு நாங்க சமூக பாதுகாப்பு சமூக நலத்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைகளை பாதுகாப்பதும் பெண்களை பாதுகாப்பதும் தான் சமூக நலத்துறை அமைச்சரோட வேலை. முன்னாடி ஜீவனே இல்லாம ஒரு கீதா ஜீவன் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பொறுப்பு தான் இப்ப இவங்களுக்கு. இவங்க என்ன செய்யணும்? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா ராஜ்மோகன் இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இடமா போய் இந்த CWC எப்படி வேலை பார்க்குது, இல்லங்கள்ல குழந்தைகள் நல்லா இருக்காங்களா, ரோட்ல பெண்கள் நடமாட முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க போய் பள்ளிக்கூடத்துல செல்போன் யூஸ் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பாருங்க, ஆனா அதுல பள்ளி படிப்பை மட்டும் பாருங்க. அப்பாடா பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம்ல படிக்குது, அப்ப புக்கெல்லாம் கொடுத்திடுவோமா? டீச்சரை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? போர்டை எடுத்துருவோமா? இன்ஸ்டாகிராம்ல பிள்ளைய படிச்சு எழுதிட்டுமா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல உங்கள் தலைவரை பார்க்க சொல்றீங்க. போக்கிரித்தனமா ஆடி திரிச்ச ஒரு தலைவரோட ஆடல் பாடலை ரசிங்கன்னு மறைமுகமா சொல்றீங்க. இன்னும் நீங்க இந்த புகைப்படத்தை தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடமா போய் இவர் யாரு தெரியுமா, நயன்தாராவோட எப்படி ஆடினாரு தெரியுமா, மாமியாருக்கு சோப்பு போட்டாரு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இறுதியில உங்க புகைப்படத்தை வச்சுட்டு இப்படி ஒரு ஊமை போட்டா 5 வருஷம் ஆண்டது தெரியுமான்னு ஆக்கி விடுவோம். ஆமா.